ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பெரியவர் சின்னவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மாரியம்மன் கோவிலுங்க. இது எங்கே இருக்குன்னா, கோலாலம்பூர் பக்கத்தில் இருக்க பசார்செனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து பசார்செனி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த சைனா மார்க்கெட்டுக்கும் இடையில இருக்குங்க. இந்த மாரியம்மன் கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. இது வந்து 1873 வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. இதை யார் கட்டினாங்க அப்படின்னா, தம்புசாமி பிள்ளைன்றவர் தான் கட்டினார். இவர் தான் வந்து மலேசியாவில் இருக்க அந்த பத்து கேவ் டெம்பிளையும் கட்டினது இந்த தம்புசாமி முதலியார் தான். அதுக்கப்புறமா இது முன்னாடி கொஞ்சம் சின்ன டெம்பிள் மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1968 தான் நம்ம தென்னிந்தியாவில் இருக்க கோயில்கள்லாம் எப்படி ராஜகோபுரம் இருக்குதோ அந்த மாதிரி வடிவமைச்சு அங்கே அந்த ராஜகோபுரம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் தான் வந்து பிரதானமான கடவுளாக இருக்காங்க. இதில் வந்து பிள்ளையார், முருகர் இவங்கெல்லாமும் இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் வந்து இந்த கோவிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பத்து கேவ் டெம்பிள் மாதிரி கிடையாது. அங்கே வந்து வேறு மாதிரி, இங்கே வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டு போனால் அலோவ் பண்ணுறது கிடையாது. கோவில் ரொம்ப அழகாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்குங்க. சின்ன கோவில் தான், ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரோடு மேலே இருக்கும், அதனால் பார்க்கும்போது எல்லாருமே தெரிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப பழமையான கோவில். மலேசியாவில் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான கோவில் இது. அதுவும் மாரியம்மன் கோவில். நிறைய இந்துக்கள் வந்து இங்கே வராங்க. ஏன்னா இது ரொம்ப பழைய கோவில். அது இல்லாமல் அங்கேயே தலைமுறை தலைமுறையாக இருந்த இந்துக்கள்லாம் வந்து இந்த மாரியம்மன் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்கங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மலேசியா போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த டெம்பிளை போய் பாருங்கள். இது வந்து அவ்வளோ பெரிய பழைய கோவில் மாதிரி தெரியாது. இப்போ தான் ஒரு 5 to 10 இயர்ஸ் பேக் கட்டின கோவில் மாதிரி தான் புதுசாக இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கோவில. ஸோ நல்லா இருந்துச்சு. மதியம் அறநிலைத்துறையில் இங்கே நம்ம இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இருக்கிற கோவில்லாம் அறநிலைத்துறையில் இருக்க கோவிலுக்கெல்லாம் மதிய உணவு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கோவில்லையுமே அந்த ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பார்த்தோம். மலேசியா போகிறவங்க கண்டிப்பாக இந்த டெம்பிளை போய் விசிட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.